Good afternoon, sir. Thank you so much for joining us here. And with that, I have to say, உங்களோட filmography, அதாவது உங்களோட ஜேர்னியை நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரெடிபிளாக இருந்ததோ ஐ திங்க் பார்க்குற எங்களுக்கும் we truly have enjoyed your journey so far. So as we take this to the next step, if I may welcome back Mr. Pushkar, Ms. Gayatri and Mr. Andrew Lewis to join us on stage. Alright, இது ஒரு சின்ன ரீயூனியன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல் as we welcome back. Sir, so I was saying, உங்களோட ஜேர்னியை நாங்கள் பார்க்கும்போது we've seen so many memorable characters that you have presented to us and இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எங்களோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு when we see you as SI Musa Raza, இது வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் வந்து இந்த கேரக்டர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தருணம் அது இருக்கும் இல்லையா? when you had that connection, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன். வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட என்ன மணி கேரக்டர் தான் நான் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ முதல் போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸா இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பாக நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னா நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும் இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சோம்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன் வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன இது நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அதை சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடித்த படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியன். ஆமாம் சார், ஆமாம் சார். அதுக்கு தான் சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition தான். என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசாக மறந்து போயிடுது. சார், நீங்கள் வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்கள் பார்த்ததுலேருந்து மூசா ரசா வந்து இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயிலை போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசா ரசா சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும்.
இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னால் இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று வந்து கருப்பு சாங், கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங் மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போடுறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக. அந்த இதை இப்போ கருப்பு சாங் பாருங்கள், கருப்பு சாமி. அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ். Thank you so much, sir. As we... Good evening. Hi. All right. So I think the main question that all of us have in our minds is, நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். நீங்க எப்படி இவ்ளோ காமா இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியாச்சு, நாட் ஆஃபன் இனஃப். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களோட ப்ரெஸ் நண்பர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. தேவ் சப்போர்ட்டட் அஸ் த்ரூ ஆர் கெரியர். ஆக்சுவலி 2007 எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன போதுலேருந்து அந்த டயத்துலேருந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ், லாட் ஆஃப் ஃபேஸஸ் whom we have seen through this journey. ஸோ அண்ட் எப்போவுமே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் தான் வந்து லஞ்ச், மதுரை ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பண்ணணும்னு ஆக்சுவலி அமேசான் ப்ரைமோட சஜஷன் வந்தபோது, எஸ் பர்ஃபெக்ட், நம்ம வந்து வி ஷுட் ட்ரீட் ஆர் ப்ரெஸ் பீப்புள் டு அ பிக் லஞ்ச் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் தேட். வந்துட்டு இது ஷோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு சொல்லும்போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோட எடுத்த ஷோ. அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேறு ஊர், வேறு கதை, வேறு க்ரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் மூசா ராசான கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னி பெடல் எடுத்துட்டார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமாக ஏதோ அது அவருக்குன்னே எழுதுகிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் வேறு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஷோ. அண்ட் ஆஸ் யூஷுவல் அமேசான் இஸ் லைக் ஆர் பார்ட்னர்ஸ். ஸோ வந்துட்டு அவங்க சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் ப்ரெஸ் ரொம்ப நன்றி, எப்போவுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much. Now you guys have decided to expand the world of Vadanthi, the world that all of us know, all of us love. So அந்த ஒரு யூனிவர்ஸை நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா, I'm sure there were a few milestones that you found very exciting, a few moments that you genuinely enjoyed. Definitely. So சீசன் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சீசன் 1 எழுதிட்டு இருக்கும்போதே ஆண்ட்ரூவுக்கு வந்து இந்த ஐடியா இருந்தது. அதாவது சீசன் 1 வந்து ஒரு கதையாக இருக்கணும், ஒரு க்ரைம். சீசன் 2 வந்து வேற ஒரு ஊர், வேற ஒரு க்ரைம் மாதிரின்னு. ஸோ மதுரையில் செட் பண்ணலான்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஆண்ட்ரூ இஸ் ஆக்சுவலி நாட் ஃப்ரம் மதுரை ஆர் எனிவேர் கனெக்டட் டு மதுரை. பட் ஆண்ட்ரூ போயிட்டு அதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணாப்புல. ஸோ வென் ஹீ ப்ரெசென்டட் ஆல் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். லைக் லாங்குவேஜ், அங்கே நடக்கிற சின்ன மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி யூ வில் see that in the show. அது டிஸ்கிரைப் பண்ணும்போது தான் வாஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இன் டு தட் எக்ஸைட்மெண்ட். எஸ், திஸ் வில் பி கிரேட்னு. தென் இந்த கேரக்டர் மூசா ராசா கேரக்டர் எழுதின உடனேயும் சசிகுமார் கிட்ட பேசலான்னு சொன்னபோது that was another exciting thing. ஏன்னா we clearly remember சுப்பிரமணியபுரமோட first day first show. காலேஜில் இருந்தோம்னு நினைக்கிறேன். We were already working. Yeah. We are not that young. So சுப்பிரமணியபுரமோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உதயம் தியேட்டரில் போய் பார்த்தோம். அங்கே சசிகுமார் சார், அமீர் சார் எல்லாம் அங்கே வந்து நாங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருந்தோம்ல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர் பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், அந்த படம் வரும்ன்ட்டு வெயிட்டிங். அது ஒரு ஏன்னா எவர் கிரீனா மதுரைன்னா அந்த படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சசிகுமார் சார்னா மதுரை. ஸோ அதுலேருந்து வி மெட் சசிகுமார் சார். அப்போ வந்து ஹீ ஒர்க்ட் அஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் பிகேம் அ டைரக்டர், டிஸ்ட்ரிபியூஷன், தியேட்ரிக்கல் பேக்ரவுண்ட் வேறு இருக்குது. அண்ட் வி மெட் சசிகுமார் சார் ஆன் அண்ட் ஆஃப் ஓவர் த இயர்ஸ் மாதிரின்னு.
அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பயங்கர காமாக இருப்பார். எப்போவுமே வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் எந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தாலே அவர் வந்து ஆவேசமாக பேசுகிற மாதிரியே இருக்காது. ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாஸ், சசிகுமார் சாரை வச்சுட்டு மதுரையில் ஒரு கதையை வச்சுட்டு ஒரு அருவாள் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் சசிகுமார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா தெரியும் ஆக்சுவலி அவரோட கேரக்டர் வந்து மூசா ராசா கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. ஸோ தேட் வாஸ் அனதர் பிக் மைல்ஸ்டோன் ஃபார் அஸ். Fantastic. Gayatri, you want to tell us what the most exciting part was for you? ஆக்சுவலி எவ்ரி பிட் ஆஃப் த ஜர்னி லைக் ஆண்ட்ரூ வந்து எங்கள் கிளாஸ்மேட். ஸோ வந்துட்டு லைக் ஃபஸ்ட்லேருந்தே முன்னாடியிலேருந்தே வந்துட்டு ஒருத்தர் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கதை சொல்லும் போதே ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் ஒரு ஸ்டேஜாக லைக் ஒரு காஸ்டிங் பண்ணும்போது மியூசிக் வந்துட்டு சாங்ஸ் வரும்போது எல்லாம் விட்டுமே ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் எக்ஸைட்டிங். Journey has been exciting overall. Fantastic. நீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க. I think there's only one person who can take this story to the next level on this very stage. Ladies and gentlemen, the creator, the writer, the director, the man behind the series, உங்களோட பலத்த கரகோஷத்தோட may I kindly welcome Mr. Andrew Lewis to join us on stage. Simon K. King. We'd also like to welcome back Mr. Pushkar, Ms. Gayatri, Mr. Andrew Lewis, and of course the one and only Mr. Sasi Kumar as well to join us on stage. May we kindly welcome back all of our superstars. I think கேள்வி என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி a nice round of applause for our incredible team on stage. உங்களோட பலத்த கரகோஷத்தோட we'd like to ask them a few questions. கைதட்டல். Fantastic. I have to say இந்த ஒரு ட்ரெய்லர் சாங்ஸை பார்த்த உடனே எங்கள் மனசில் நிறைய ஐடியாஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. பட் we want to know, you have worked with so many amazing creative powerhouses. Okay. So we've had some incredible performances working with the creative powerhouses. So journey, like, if I may start with you, ma'am. வணக்கம் எல்லாருக்கும். வதந்தி 1 வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி 2ஓட பார்ட் ஆகிறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். So I should thank Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து எனக்கு I have always looked forward to associating with them. So I am truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you, sir. It's been truly a special journey. Thanks to all the co-actors. Thanks to Guha ma'am, Nanda sir. Thanks to Shashi Kumar sir. Thanks to the whole team of Vadandi 2. Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadandi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you, ma'am. Sir? Press and media நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். இங்கே நிறைய பேருக்கு, ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட், அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி இருக்கும். மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வால் வாட்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால் தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே
whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார். 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவு செய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணோம், ஒரு 1 month வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ பேபி. அண்ட் எனக்கு என்னென்ன ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ இஸ் ஹியர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வால் வாட்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பேபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு சீசன் தான், நான் இந்த சீசனும் பண்ணேன். ஆனால் ராமருக்கு எல்லா சீசன்லேயும் வருவார். அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டர். இந்த இதுலேயும் ஃபஸ்ட் சீசன்லேயும் பண்ணார், 2வது சீசன்லையும் பண்ணார், 3rd வந்தாலும் பண்ணுவார், 4th வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் இருந்தால் நல்லாயிருக்கும், ராமர் இருந்தால். இந்த மூசா ராசாவுக்கு இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்படி தான் இருக்கும் இந்த. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்கே இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாட்சர்ஸில் படம் பண்ணிடணும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னைய மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்களை வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளோ கைட் பண்ணிங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார். சார் பேர் வந்து இதில் மூசா ராசா. உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் ஆண்ட்ரூ சார், சார் இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலக்ஷ்மி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி ஆகஸ்ட் 7 வருது. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யஷ்வந்த். இது முதலாவது இந்த இதில், இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணின்னு கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் வந்து அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். இது சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று, நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க, 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே
வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைமில் இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்லேருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப ஸோ எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. Adu August 7th when it comes to you, I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannonu nenikira. And thanks to all the ADs, everyone, costume Saravan and nama DOP, music director. Thank you all and all the best to all of us. சுமையா கேரக்டர் அவங்க இதை பற்றி சொல்லணும். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர், இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியாக இருக்குன்னு யாரும் நடிக்கலை. ஆனால் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா எங்கள் பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூசராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இதை குத்த போகிறாங்க கொல்ல போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. தேங்க்யூ. Thank you sir. We're looking forward to that equation. Ma'am. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadanthi season 2. First of all, thank you to Andrew sir, because sir first varumbodhu na actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's like everybody said, they're the dream producers. Ellarkum work pannonu aasa irukum because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Guha ma'am, she, like, some of the scenes are intense, right? So like when we kind of get anxious or something, she comes and she makes sure. We are definitely feeling the sense of a reunion, of being part of that family. Thank you so much for joining us, Andrew. Actually, you know, we were thinking as audience, one of the biggest strengths that Vadanthi had was that நாங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் இதுதான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்ப்போம். பட் அந்த எபிசோடு முடியும்போ அதை கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகி நம்ம யோசிக்காத விதத்தில் கூட we've seen it ending, and that's something that we love.
every single episode, the plot twist that happened, great performances, and எவ்வளவுதான் அதெல்லாம் சேஞ்ச் ஆனாலும் the core idea, I think we all enjoyed how it was so fresh. So season 2 அப்படின்னு நீங்க எழுதும்போது சீசன் 1ல நாங்கள் எல்லாரும் லவ் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எழுதுனீங்களா, ஆர் லெட்ஸ் டூ இட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சி எழுதுனீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்குறதுல ஒன்றும் பெருமை இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்குறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைமில் சீசன் 1 பண்ணதில் வந்துட்டு அதை விட இப்போது எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடித்து அமேசானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ், அண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்தில் தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தலை, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த ப்ராடக்ட், அதுக்கப்புறமா வாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தே வென் த்ரூ பிஹைண்ட் இட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ். ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமாம். ஆனால் காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்ரு பேச ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸாக ஐ எம் இயர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னென்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ளே 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், தி என்ன சொல்கிறது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்டு, அந்த வதந்தியுடைய வேர்ல்டுக்குள்ளே. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் எழுதும்போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 days மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் they were able to do that hard work. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு I just want to tell you right now and then thank them. Almost everyone who has put their hard work behind this, I want to thank them particularly for this. Superb. Thank you so much. In fact, at this juncture, ladies and gentlemen, we have something very special. Now, the response to the trailer has been amazing. So we thought one of the most memorable stages that we can share with you, that very trailer, is this. So if we may kindly request you to direct your attention to the screen as we present to you the official ஸோ இவரோட அப்பா சக்கரவர்த்தி வந்து எங்களோட ரொம்ப நாளாக இருக்கார். ஹீஸ் ஆர் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பார்ட் ஆஃப் ஆர் டீம். ஸோ அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதில் தான் டிஸ்கவர் பண்ணோம். இவனை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஸோ ஹீஸ் ஆல்சோ ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இட் செல்ஃப். We can go ahead to the... Superb. Thank you so much, sir. And with that, ladies and gentlemen, if I may request Mr. Simon to answer the next question, because வதந்தி அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் மியூசிக் as well. ஸோ வென் யூ ஆர் கிரியேட்டிங் சீசன் 2, அதில் ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஹலோ. ஃபார்முலாலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வதந்தி சீசன் 2 சீசன் 1 எல்லாமே சொல்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கலாக இந்த கதையை நான் கேட்குறப்பையோ எதுவுமே அதுக்கு கீழே ஒரு சின்ன லைன் இருக்கும், மிஸ்ட்ரி ஆஃப் மணி, ஃபேபிள் ஆஃப் வெலோனி. ஸோ இதுதான் நான் வதந்தியாக பார்ப்பேன். ஆக்சுவலாக சீசன் 1 வாஸ் ஃபேபிள் ஆஃப் வெலோனி. அது ஒரு கதை, அது ஒரு கதை, வேறு ஒரு லேண்ட்ஸ்கேப். சீசன் 2 அப்படின்றது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி, இது ஒரு வேறு கதை, ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப். பட் ஆண்ட்ரூ கூட எனக்கு இது தேர்ட் ப்ராஜெக்ட். கொலைகாரனில் ஆரம்பித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ண. கொலைகாரன், அப்புறம் வதந்தி சீசன் 1 சீசன் 2. ஒரு ஃபினாமினல் ரைட்டர் ஆக்சுவலாக. ஃப்ரெண்டுன்றதை மீறி மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றது இல்லை, பட் இருந்தாலும் உண்மையிலே ஹீஸ் அ ஃபினாமினல் ரைட்டர். ஏன்னா ஒரு எபிசோடு அனுப்புவார், மற்றவங்களுக்காவது 8th எபிசோடு அனுப்ப மாட்டார், எனக்கு அடுத்த எபிசோடு அனுப்புறதுக்கே டிலே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த வதந்தி அப்படின்ற கோர் வந்து ஒரு கிரவுண்டட் ரியாலிட்டி, ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். அது நீங்கள் 2 சீசன்லேயும் அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் அதுக்கான மியூசிக்கை வி ஜஸ்ட் வாண்டட் டு மெயின்டைன். அண்ட் வதந்தி சீசன் 2ல் there is a bit more celebration than season 1. அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்ஸ் இருக்குது. வதந்தி சீசன் 1ல் சாங்ஸ் கிடையாது. அண்ட் we have also introduced a new lyricist, மணி ரோமியோ. 2 பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ will enjoy it. Thank you. தேங்க்யூ சார். யஷ்வந்த். அண்ட் அண்ணனை பற்றி சொல்ல அப்போ மறந்துட்டேன், சாரிண்ணே. அண்ணன் வந்து என்னை பாடவும் வச்சுருக்காரு இதில். அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம், டைவா கோட்டிங். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதான் எப்படி ஸோ யஷ்வந்த் சங்க சாங் அந்த டைவா கோட்டிங் என் கூட சேர்ந்து பாடியிருக்கான். ஸோ திஸ் இஸ் கம் அவுட் நைஸ். அப்புறம் சசிகுமார் சார், நான் மோகலை மறந்துட்டேன் சார். உங்கள் படம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் எல்கேஜி படிக்கிறப்ப சுப்பிரமணியபுரம் கூட்டு போனாங்க. அப்போதுலேருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. தவந்து வந்து படம் பார்த்தியா மிதிச்சு விடுவேன். போ உட்கார். எல்லாமே காலையை கீட்டுறாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ணுறாங்க. எப்போனாவது வா. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் நமக்கு நன்றி. தேங்க்யூ. Thank you very much. I think, ladies and gentlemen, that has been a wonderful slice of the team itself. I think on stage we're witnessing the organic chemistry within the team itself. Now we've brought out the photo op. We've got the wonderful backdrop. Ellarum cameras ready ah vechirukeenga. So it's only fair that we have a photo op featuring all of our superstars on stage. May I also invite Miss Padma Kasturi Rangan to join us on stage, head of South Originals Prime Video. Like, you're okay, that things are good. She always gives you the reassurance. Not just her, everybody on set are like that. எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க. மை என்டையர் சப்போர்ட்டிங் காஸ்ட் அண்ட் டீம். சசி சார் கூட நான் வந்து செகண்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கருடனுக்கு அப்புறம் திஸ் இஸ் த செகண்ட் டைம் அண்ட் ஐம் ஸோ இன்க்ரெடிப்லி happy that it happened. So yeah, I think everybody is put in their 200% in making Vadanthi, and it shows in the end product, and I think everybody will love watching it. I can't wait to watch the reactions and the response. Thank you so much for coming. Thank you, ma'am. Arjun, neenga solunga, what was your experience like being part of the mystery of money? Hi all, vanakkam. This is my first Tamil project, so I am a little bit excited, nervous, but same time I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, Saran ma'am, Shashkumar sir, then again our director Andrew sir. Thank you so much sir for having me here because it's a great opportunity for me and I really mean it. And thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event. And thank you, respected press media, for coming. I hope you people will support us the same way. Thank you, our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much. Thank you very much. Pushkar sir, if we may ask you one question, in fact Gayatri ma'am as well.
when it comes to Vadandi season 2, அதாவது ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு சீசன் 2 பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு அப்புறமா we are seeing this story come to life, or the season 2 come to life. ஸோ இந்த கதை தான் வதந்தியோட அடுத்த சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுது? ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்கள் சோம்பேறினா எங்களை மாதிரி அவனும் வந்து ரொம்ப நேரம் எடுத்தான் அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது 2 கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதலாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன்டு ஷூட். Superb. Mr. Andrew, if we may ask you one question. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்க எல்லார் மனசுலையுமே அந்த ஒரு வதந்தி வர்சஸ் ரியாலிட்டி, அதாவது உண்மை அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருந்தது, ஒவ்வொரு எபிசோட்லையும் இருந்தது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வி அப்சல்யூட்லி லவ்ட். ஸோ இந்த சீசன் 2ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தீம் வச்சிருக்கீங்களா தட் யூ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு என்ஜாய்? கூடவே சீசன் 1ல we saw S.J. Surya sir in his complete action. In season 2 we're witnessing Sashi Kumar sir in his element. So அந்த ஒரு டிசிஷன் பற்றியும். ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ளது ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தேட். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மற்ற என்னுடைய ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலை, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசலை. ஆனால் நான் பேசணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம், அனகாவாக இருக்கட்டும், அபர்ணாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், யஷ்வந்த் அந்த ஃபைண்ட் இந்த இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், விவேக் பிரஸ்னாவாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ட் ஜார்ஜ், ஸோ எல்லாருமே வந்துட்டு இவங்க இந்த கேரக்டரில் இவங்கள விட வேறு பெஸ்ட்டாக வேறு யாரும் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை பொருந்தி அமைஞ்சிட்டாங்க. அது என்னமோ அந்த கதை தானாகவே அவங்கள சூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் சைமன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சீசன் 1 to season 2 அந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு, இந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு. பட் அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எபிசோட்ஸை பார்த்தேன்னா அந்த மியூசிக் வந்துட்டு எனக்கு அப்படியே கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆர்ஆரில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கதை, இந்த மூட், இந்த எமோஷன் இதுதான் ட்ராவல் ஆகுதுங்கிறது அவரால் கொடுக்க முடிஞ்சது வந்துட்டு வித்தவுட் ஹிஸ் மியூசிக்
வதந்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், சரவணனாக இருக்கட்டும், மீவின் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், சுபா காஸ்டியூம் டிசைனர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தேவ் கிவன் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு லவ்வோட வேற ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவர் இன்வால்வ் இன் திஸ் அண்ட் தேவர் டூயிங் இட். ஸோ அவங்கள பற்றி நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் டூ தட். பட் தேங்க்யூ ஸோ மச். Fantastic. Thank you so much, sir. Sashikumar sir, if we may ask you, நீங்க சொன்னீங்க that there was a little restraint that you had to show, அதாவது இந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? கூடவே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டுட் தட் மதுரை அப்படின்றது ஒரு செட்டிங் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேரக்டர் இன் த ஸ்டோரி இட் செல்ஃப். ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் நீங்கள் வந்து இம்மர்ஸ் ஆகிறது, அந்த ஒரு ஒத்தென்டிசிட்டி இந்த மூசா ராஜா அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அது அவர் கொண்டு வந்தார். அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசா ராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா, என்ன இப்போ இதில் நடிச்சிட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்டு தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை வந்து ரொம்ப, அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது நான் படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி, இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான். Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, if we may ask you, because sir சொன்ன மாதிரி சீசன் 1லையும் சீசன் 2லையும் இருக்கிற ஒரு காமனாலிட்டி உங்களோட அந்த ராமர் கேரக்டர். ஸோ சீசன் 1ல நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யா சார் கூட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்க. சீசன் 2ல சசிகுமார் சார் கூட விட்னஸிங் யூ ஆர் வெயிட்டிங் டு see you in action. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்தது ரெண்டு பேரோட ப்ராசஸ்லையும்? ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, அவர் நடிப்பு அரக்கன், ஒரு சாந்தமான அரக்கன், அவ்வளோதான். என்ன எனக்கு மோர் தேன் ஆக்டிங், ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்கில் கொடுக்கறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான அது விஷயம். நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த எஸ்ஏ ராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். ஆனால் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரெண்டு பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா, யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி அண்ணா. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you very much. And we missed one actor. Yes, sir. நீ பேசல இல்லை இன்னும்? You didn't, right? எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபிகா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீமோட அமையிறது வந்து ஐ திங்க் ஐ எம் லக்கி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி everybody and thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே hands on, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து
அதுக்கு ஹெல்ப் பண்ணி அண்ட் எவ்ரிபடி மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு get through this, and I think it has come out so well. நீங்களாம் பார்க்கறதுக்கு I am waiting. Thank you. Thank you, ma'am. Thank you very much. And with that, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே. சீனியர் பிரஸ் மெம்பர்ஸ் ரொம்ப அதை சொல்ல நான் சசி சார் கேள்வி ஆரம்பிக்கலாம் சார். இந்த படம் போலீஸாக நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது வந்து மூசா ராசா கேரக்டர் வந்து தாடி வச்சுருக்கோம், அது வந்து ஓகே ரைட். போலீஸ் இவ்வளோ பெரிய தாடி வந்து எனக்கு எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வச்சுருக்கீங்களா என்ன? ஆமாண்ணே, அது வந்து நீங்கள் அடுத்த வெப்சீரிஸ் 7ஆம் தேதி பார்க்கும்போது எதுக்கு தாடின்றது உங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ நிறைய தாடி வச்சுருந்தா ஒரு ரியல் இன்சிடென்ட் இருக்கும் அதுக்குள்ளே. நீங்கள் அதை பாருங்கள், இப்போ சொன்னால் உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ அதுக்கு தான் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கும்போது ஒரு கேள்வி எழுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் அவ்வளோ தாடி வச்சுருக்கேன். எதுக்கு போலீஸ் தாடி வச்சுருக்காரு, நீங்கள் இவ்வளோ தாடி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருந்தா கூட தெரியாது, நிறையா வளர்க்க சொல்லிட்டாரு. இவ்வளோ வளர்த்து வெயிட் பண்ணி நான் பண்ணணும், வேறு படமும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்து உங்கள் டைரக்ஷனில் வர போகிற படம் ஏதாச்சும் அப்டேட் சொல்லுங்கள் சார். நீங்கள் 3 கொஸ்டின் இப்படியே படம்னு கேட்டீங்களா? ஏன்னா படம் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் அதான் இப்போ சொன்னேன். அதாவது டைம் இருக்குது. நம்ம படம் 2.5 மணி நேரம் தான், ஆனால் வெப் சீரிஸ் வந்து 5 மணி நேரம். அதோட ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் கூட யோசிச்சிட்டோம், பேமெண்ட்டு கூட நம்ம ஜாஸ்தி கேட்டிருக்கலாம்னு அதுக்கப்புறம் யோசித்தோம். ஆமாம், அப்படி தான் இந்த படத்துக்கானதை நம்ம கேட்போம்ல, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். பட் அந்த ஒர்க்கு டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணால் தான் கண்டென்ட். அதுக்கு டைரக்டர் தான் முக்கிய காரணம். ஏன்னா அன்றைக்கி இத்தனை சீன் எடுக்கணும்னா அத்தனை சீன் அவர் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாங்கள் கூட இவர் மட்டும் எனர்ஜியோடு இருப்பார். அவர் எனர்ஜி தான் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது. ஆண்ட்ரோட எனர்ஜி தான். எப்போ 7 மணிக்கு ஆரம்பித்த எப்படி எனர்ஜியோடு இருக்காரோ அதே சவுண்டோட 12 மணிக்கும் இருப்பார். ஸோ அந்த எனர்ஜினால தான் அவங்களுக்கு முடிஞ்சது. ஸோ அவர் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டராக ஃப்ரெண்டாக இருந்தனால, ப்ரொடியூசர் டைரக்டர் இருந்தனால அவங்களோடையும் மைண்டில் வச்சு கரெக்டாக அன்னைக்கு முடிச்சிருவாங்க. அது கரெக்டாக இருந்தது. அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 5 மணி நேரமோ 2 மணி நேரம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். தான் சார் சசி சார், பல பேருக்கு பலர ஆசா ராசாவாக தெரியும். அது என்ன மூசா ராசா? அது அவர் தான் டைரக்டர் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். மூசா ராசா வந்துட்டு என் ஒய்ஃபுடைய, ஷீ இஸ் அ டீச்சர். அவள் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பேர். அவன் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஓகேயா, நான் முக்கால்வாசி நேரம் இந்த கதைக்கு வர பேர்கள் கண்டுபிடிக்கிறது வந்து எப்படின்னா, அவள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் இதில் ஏதாவது வித்தியாசமான பேர்கள் கேட்கும்போது அதை இமீடியட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு வச்சுக்குவேன். ஸோ வெலோனி வந்துட்டு அவள் கூட ஒர்க் பண்ண ஒன் ஆஃப் த டீச்சர்ஸோடைய நேம். அந்த பேரை தான் வந்துட்டு த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு வச்சுருந்தோம். அதே மாதிரி இந்த மூசா ராசா அப்படிங்கிற பேர் வந்துட்டு எனக்கு அதை கேட்கும்போதே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் வந்துட்டு அவள் வந்துட்டு வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு மூசா முகமது ராசா அப்படின்னு அவள் வச்சுருந்தா, இது கேட்க ரைமிங் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண அந்த இதுதான். சார் டேரக்டர் சார், அதுமாதிரி அந்த கருப்பு பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மதுரைங்கிறனால அந்த பாட்டை உள்ளே கொண்டு வந்தீங்க, அந்த சாமியை உள்ளே கொண்டு வந்தீங்களா, இல்லை படத்துக்கு அது நேட்டிவிட்டிலே இருக்குதுங்களா இந்த வெப் சீரிஸ்க்கு? இதில் இருக்க சாங்ஸ் எதுவுமே வந்துட்டு உள்ளே கொண்டு வருவோன்ட்டு கொண்டு வரல. ஆட்டோமேட்டிக்காக அந்த கதையில் அந்த இடத்துல அதுக்கான தேவைகள் அழகாக அமைஞ்சுது. அது கருப்பு சாங் அதே மாதிரி வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதுக்கு ரொம்ப ஆப்டாக ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஷூட் போயிட்டு இருக்குது சைமனுக்கு கால் பண்ணி இப்படி ஒரு சாங் தேவை இருக்குதுன்னு சிச்சுவேஷன் சொன்னேன். அதை தாண்டி கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவர்கிட்ட, அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்தனால. அவர் அதுக்கப்புறமா பாட்டை கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு, ஆஹா இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்கே, அப்போ இந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லி அதுக்காக அப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஒரிஜினலாக த சிச்சுவேஷன் வாஸ் தேர் ஃபார் கருப்பு. காயத்ரி மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த மேடையில் பேசுகிறப்ப காலேஜ் படிக்கிறப்பன்னு சொன்னீங்க, அது வந்து வதந்திங்கிற டைட்டிலுக்கு ஃப்ளெக்சிபிளாக கேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக சொன்னீங்களா, இல்லை வயசை குறைச்சி காட்டுறதுக்காக சொன்னீங்களா? இல்லை வயசை குறைக்கிற ஐடியாவே இல்லைங்க. வந்துட்டு நாங்கள் படம் போன ஞாபகம் இருக்குது. புஷ்கரம் அது ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ படம் போனதெல்லாம் வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தெரியாமல் ஒரு ஸ்லிப் பண்ணிட்டேன். அது வேற சசிகுமார் சாருக்கும் நமக்கும் ஒரே வயசு தான். இல்லை அவர் எங்களோட எங்க கூட இருப்பாரு. நான் ஆன்சர் பண்ணிடுறேன். அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைம்லேருந்தே அவங்க நிறைய படம் போனனால எந்த பீரியடில் எந்த படத்துக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த ரீசன்னால வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது போயிருக்கோம் போலன்னு நினச்சிட்டாங்க அவங்க. மன்னிச்சிடலாம். Can we have a mic here? Front row. சசி சார், இப்போ என்னன்னா
எல்லாருமே சசி சார் என்னையே அம்புத்துறீங்க. சார் சொல்லு. கண்டிப்பாக கேட்கலாம் சார். சொல்லு. என்னன்னா தாடி வச்சிருந்தா டிஆர்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து சசி சார் சொல்கிறாங்க. ஏன்னா சசி சார் வந்து தாடியை வந்து மறக்க மாட்டாரா, இல்லை க்ளீன் ஷேவில் படம் பண்ணுறதுக்கு பிடிக்கலையா? இது ஒரு கேள்வி அங்கே அமேசான் வரைக்கும் போகுதுப்பா அது. அப்படிலாம் இல்லை, இன்னொரு கதை நல்லா வந்துச்சுன்னா எடுக்க சொன்னால் எடுத்துருவேன் கண்டிப்பாக. இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லாமே சொன்னாங்க சசி சார் தான் சீனியர் மோஸ்ட்ன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து கதாசிரியருக்கு இல்லை டைரக்டருக்கு ஏதாவது டைரக்டர் விஷயமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நம்ம நடிக்கும் போது ஒரு சஜஷன் சொல்கிறது தான், அது எல்லா டேரக்டர்ட்டையும் நம்ம சொல்கிறது தான் சஜஷன். ஏன்னா அவங்களோட கதை அவங்க எப்படி இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். நம்மளும் ஒரு இயக்குனர் இருந்தனால நம்ம சஜஷன் சொல்லுவோம், அது அவர் ஏற்றுக்கிறது அவருடைய விஷயம். அது நான் சஜஷன் சொல்லிக்கணும், அவ்வளோதான். இப்படி பண்ண ஈகோவே இல்லை, இல்லாட்டா நாங்கள் 2 பேரும் இப்படி உட்காந்துருக்க மாட்டோம், இப்படி திரும்பி இருப்போமே. நானும் டைரக்டர் தான் இல்லை, நானும் டைரக்டராக இருந்தது தான் இல்லை. முதல் நம்ம ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக உள்ளே போகும்போது நான் என் ஆர்டிஸ்ட்டை சொல்லும்போது மூளையை கலட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக வந்தால் தான் என் மைண்டில் என்ன இருக்குதோ அதை தான் உங்கள்கிட்ட திணிக்க முடியும். ரவுடினா நான் ஒன்று நினச்சிருப்பேன், என் ஆர்டிஸ்ட் ஒன்று நினச்சிட்டு வருவாங்க, ரவுடினா இப்படி இருப்பாங்கன்னு. அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவர் மூசராசா வேறு மாதிரி வச்சுருப்பார். நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு அப்படி வந்து பண்ணி பயங்கரமாக பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வந்தேன், வரப்பாக இருந்து வந்தேன், அப்படி நின்னேன். இப்படிலாம் கிடையாது சார், ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செட்டிலாக பண்ணுன்னு சொல்லும்போது ஸோ அவர் மைண்டில் இருக்கிறத நான் ஏற்றுக்கணும். இது கிவ் அண்ட் டேக் தான். ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாருமே கருத்து சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க சஜஷன் சொல்லும்போது அது அக்செப்டட், அதுதான். இப்போ இல்லை நான் சொல்கிறேன், இல்லை நான் பதில் சொல்கிறேன். அமேசான் இது முத பண்ணுறாங்க இது. ஓகே, நான் சொல்கிறேன், என்னையவே ஸ்கூல் பையன் மாதிரி பின்னாடி நிற்க வச்சு அப்படி ப்ரோட்டோக்கால் படி கொண்டு வந்துட்டாங்க. கேட்டால் ப்ரோட்டோக்கால்ன்றாங்க. நான் இங்கேருந்து வரவானா, இல்லை நீங்கள் இத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு, உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லைடா. அமேசானில் எல்லாமே மாற்றிட்டாங்க. அமேசானில் அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரோட்டோக்கால் ஏதாவது போடுங்க, அப்போ தான் இதாகும். எப்பா முதப்பா ஹலோ சார், அவங்க எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் ப்ரோட்டோக்கால் போட்டாங்க, உங்களுக்கு போடணும். அந்த மாதிரி கேள்வி நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதை குறித்து வச்சுக்கோங்க. மேடம் சிரிக்காதீங்க, இது சீரியஸ் மேடம். நீங்கள் காமெடி நினச்சி அவங்க காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தம்பிகளா, அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதுதான். நன்றி. புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி. ஒன் செகண்ட் மோகன், ஒன் செகண்ட். ஐ திங்க் எது ஓகே, ரெடி. I think time குறைவா இருக்கிறதுனால one final question, ma'am. One second sir. Actually Vadanthi 2 visuals are good as much as first one, but அப்போ ஒரு விமர்சனம் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபீமேல் ஆப்ஜெக்டிஃபை அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் பார்க்கும்போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்களில் வந்து அந்த ஃபிசிக்கலாகவே அந்த பொண்ணை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? இதுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த விமர்சனம் வரத்துக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் ஆல்சோ காக்னிசன்ட் ஆஃப் அந்த ஒரு பேஜ் வந்தது அபவுட் சீசன் 1. நாங்கள் ஆண்ட்ரூ கிட்டையும் அதை பற்றி பேசியிருக்கோம். சி ஐ திங்க் நம்மளும் வந்து வீல் ஹாவ் டு பி ஓப்பன் தட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ நம்ம வந்து ட்விட்டர்லேயோ இல்லைன்னா ஃபியூ நம்ம ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுறத ஏற்றுக்கிறோம். பட் இட்ஸ் நாட் நெசசர்லி அண்ட் காமன்லி ஹெல்ட் வியூ பாயிண்ட். We also will put forth that argument that few people will think like that, few people won't think like that. But என்னன்னா we are open to that. அது வந்து நாங்கள் கேட்டோம். And I think in the season especially that has been really addressed. Thank you so much, sir. To make the most of the time that we have at hand. என் பேர் அர்ஜுன். அந்த சைடில் இருந்தே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வர ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த புஷ்கர் சார், காயத்ரி மேமுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஆண்ட்ரூ சார் ஒவ்வொரு விஷயமும் சின்னதாக எனக்கு இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா அது ஃபுல்லாக ஆண்ட்ரூ சார் எனக்கு ஒன்றா சொல்லி கொடுத்து என்னை பண்ண வச்சுருக்காரு. அதனால் ஆண்ட்ரூ சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி வால்வாச்சர் மொத்த செட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்படி பார்த்துப்பாங்க. கௌதம் அண்ணா, கணேஷ் அண்ணா, ரூபின் அண்ணா, இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி என் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். Thank you.